அனைவருக்கும் இனிய வணக்கம். லிஸ்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ அதில் இருக்கக்கூடிய இன்னும் சில டீப்பான கான்செப்ட் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒரு லிஸ்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இப்போ நான் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். லிஸ்ட் மைன் என்னுடைய லிஸ்ட்டுன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேன். அதில் ஆப்பிள், பனானா, செரிலாம் இருக்குது. லிஸ்ட்னாலே என்ன அர்த்தம்? நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வச்சுக்கலாம் இல்லையா? 34.6 ஒரு இன்டிஜர் வச்சிருக்கேன், ஒரு ஃப்ளோட் வச்சிருக்கேன், பூலியன் வேல்யூ வச்சிருக்கேன், ஒரு நன் வேல்யூ என்ன வச்சுப்போம். நம்ம இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நம்மக்கிட்ட ஸ்ட்ரிங் இருக்கு, இன்டிஜர் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு, பூலியன் இருக்கு. இதுதான் லிஸ்டுடைய சாராம்சம். கலெக்ஷன் ஆஃப் ஹெட்டரோஜீனஸ் டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்? கலெக்ஷன் ஆஃப் ஹெட்டரோஜீனஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது ஸ்ட்ரிங் இருக்கு, இன்டிஜர் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு, பூலியன் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டேட்டா டைப்பை நம்ம ஒரே இடத்துல வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் லிஸ்ட்னு பேர். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இது ஏன் நம்ம இதை யூஸ் பண்றோம்னா, ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்ல. வேரியபிள்லாம் என்னது? ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் ஆப்பிள்னு வைப்பீங்க, இன்னொரு வேரியபிள்ல பனானான்னு வைப்பீங்க. எத்தனை வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க? 1000 டேட்டா இருக்கு அப்படின்னா வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு இருந்தா நடக்குமா? முடியுமா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய சில எக்ஸ்டென்ஷனை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா சில பல கான்செப்ட் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ என்னோட லிஸ்ட் மைண்ட்ல என்ன ஆட் ஆக போகுதுன்னு பாருங்க. முதல்ல இதை எப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம்? பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் மைன் நான் சொல்லி போடுறேன். இந்த இடத்துல அவுட்புட் பார்க்க போறோம். லிஸ்ட் திங்ஸ் வா. ஸோ அவுட்புட் பாருங்க. ஆப்பிள், பனானா, செரி 23, 34.6 ட்ரூன்னு சொல்லி அவுட்புட் வருது. ஸோ லிஸ்ட்டுக்கு ஒரு சரியான ஒரு மெட்டாஃபர் என்ன அப்படின்னா பேக். என்னோட பேக்ல புக்கும் பொருளும் நிறைய இருக்கும். அதுதான் ஆக்சுவலா லிஸ்ட். புக்கும் பொருளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்டானது. புக்கு மட்டுமே கிடையாது, டிஃப்ரெண்டான டேட்டாவை நம்ம வச்சுக்கலாம். அப்போ எல்லாத்தையுமே ஒரே டைப்பா வச்சா பிரச்சனை வருமா? வராது, வரப்போறது இல்லை. பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய டெஃபினிஷன் கலெக்ஷன் ஆஃப் ஹெட்டரோஜினஸ் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? ஹெட்டரோஜினஸ் டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்னு அர்த்தம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ என் லிஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா புதுசா ஒரு விஷயத்த நான் ஆட் பண்றேன். ஆட் பண்றதுக்கு நம்ம கிட்ட அப்பண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? நான் எதை அப்பண்ட் பண்றேன்னா கிரேப் அப்பண்ட் பண்றேன். அப்பண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புத்தகத்துல எல்லாம் அப்பெண்டிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. பின் குறிப்பு பின்னாடி, புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்கல்ல, தட் இஸ் அப்பண்ட். அப்போ அப்பண்ட் பண்ணோம்னா இந்த லிஸ்ட்ல பின்னாடி போய் சேரும். ட்ரூக்கு அடுத்து கிரேப் வந்துருவோம். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் மைன் இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா கிரேப் கடைசியாக வந்திருக்கு. அப்போ அப்பண்டுங்கிற மெத்தடு. சரியா? நம்ம டாட் வச்சு கால் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். டாட் வச்சு கூப்பிட்டோம் அப்படின்னா அது மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்பண்ட் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன் பாருங்க. லிஸ்ட் மைன் டாட் பாப் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்றேன். பாப் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா லிஸ்ட் மைனை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பாருங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியா இருந்தே வெளியே போயிட்டான். ஸோ அப்பண்டுடைய எதிரி தான் பாப். அப்பண்ட் என்ன பண்ணுன்னா கடைசியா ஆட் பண்ணும். நம்ம என்னத்தை கொடுத்தோமோ அதை கடைசியா ஆட் பண்ணும். பாப் என்ன பண்ணுன்னா கடைசியா இருக்கிறவங்க வெளியே எடுத்து விட்டுரும். அப்போ நம்ம லிஸ்ட்ல இருந்து யார் வெளியே போயிட்டாங்க? உள்ள வந்த கிரேப்பு வெளியே போயிடுச்சு. சரியா? அதான் பாப். இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வேற என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்செர்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த இன்செர்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இண்டெக்ஸை சொல்லி அதுல என்ன வரணும்னு சொல்லலாம். இந்த இண்டெக்ஸ்ல எதை இன்செர்ட் பண்ணணும்? இப்போ 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? ஆப்பிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன வரப்போகுதுன்னா ஆரஞ்சு வரப்போகுது. அப்போ அது பனானாவை ரீப்ளேஸ் பண்ணுமானா? ரீப்ளேஸ் பண்ணாது, ஷிஃப்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஆப்பிள் கமா ஆரஞ்சு கமா பனானா, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த லிஸ்ட் அப்படியே இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். லிஸ்ட் மைன். சரியா? சொன்ன மாதிரி நடந்திருக்கு. ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, செரின்னு சொல்லி. ஸோ இது இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இதே மாதிரி ரிமூவ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா ஏதாட்டு ஒரு டேட்டா நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ரிமூவ்ல கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நேமை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பனானாவை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னுடைய லிஸ்ட்ல இருந்து பனானா வெளியே போயிருக்கும் நேரம். ஸோ பார்த்தீங்கன்னா பனானா அங்கே இல்லை. ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா பாப் ஆஃப் 2 வெறுமனே பாப் ஆஃப்னு கொடுத்தா லாஸ்ட் எலிமெண்ட் வெளியே போயிடும். பாப்புக்குள்ள ஒரு இண்டெக்ஸை கொடுத்தோம், ஒரு பொசிஷனை கொடுத்தோம்னா அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூ ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ குட்டி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? பார்த்தீங்கன்னா இப்போ செரி வெளியே போயிடுச்சு. ஏன்னா அது செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. செரி வெளியே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம என்னென்ன மெத்தட்லாம் பார்த்துருக்கோம் லிஸ்ட்ல? அப்பண்ட்னு ஒன்று பார்த்துருக்கோம், பாப்னு ஒன்று பார்த்துருக்கோம், இன்செர்ட்னு ஒன்று பார்த்துருக்கோம், ரிமூவ்னு ஒன்று பார்த்துருக்கோம், பாப்லேயே ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம். இதெல்லாம் பேசிக்கான மெத்தட்ஸ். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு பார்க்கறதுக்கு. பாருங்க, ஏதாவது டவுட்னா சொல்லி கேளுங்க. ஓகேவா? வி ஆர் ஹியர்.
ஸோ அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை எப்படி ஐட்ரேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஐட்ரேட்னா நம்ம என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு லூப்பிங், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளோடு எப்படி நம்ம போறதுங்கிறது தான் ஐட்ரேஷன். ஸோ என்கிட்ட நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். நம்ம பெட்டர் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே வச்சுப்போம் ஆல் த டைம். ஓகேவா, ஆப்பிள், பனானா, செரி, டேட், எல்டர்பெரி எல்லாம் வேண்டாம், நமக்கு வந்து பேரிச்சம்பழத்தோட நிப்பாட்டிக்கிடும். ஓகேவா, ஸோ ஐகானிக் ஃப்ரூட் இஸ் பேரிச்சம்பழம். இப்போ என்ன பண்றேன் பாருங்க, ஃபார் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸில் இருக்கும் ஒவ்வொரு பழத்தையும் எடுத்து என்ன பண்ண போறோம், திங்க போறது இல்லை, பிரிண்ட் பண்ண போறோம். திங்கன்னா தின்னுக்கலாம், ஓகே, வயிறு பச்சிங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃபார்மட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன சொல்லிடலாம், அரியேட் த ஃப்ரூட். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை அவுட்புட்டை பார்க்குறப்போ அரியேட் ஆப்பிள், அரியேட் பனானா, அரியேட் செரி, அரியேட் டேட். ஆல்ரெடி நம்ம இந்த லூப்பை கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஃபார் லூப்புக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு நேமே லிஸ்ட் லூப்புன்னு சொல்லியிருப்போம். அது இதனால தான் இது டைரக்டா இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதை காம்ப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல இது ஒரு இண்டெக்ஸா மாற்றி ஒரு நம்பரா மாத்திரலாம். இப்போ வந்து ஒரு லூப் வேரியபிளா இருக்கு, இது ஒரு இண்டெக்ஸா மாற்றணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஐடிஎக்ஸ்னு வச்சு கொடுங்க பேர், இல்லை ஐன்னு வச்சாலும் உங்களுடைய இஷ்டம். ஃபார் ஐடிஎக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஐடிஎக்ஸ். அப்போ என்ன ஆகும், லென் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்னது 0 1 2 3. ஓகேவா, லென்த் என்னது 4. அப்போ 0ல ஆரம்பிக்கும் ஐடிஎக்ஸ். 0 ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0ல என்ன இருக்கு, ஆப்பிள், அரியேட் ஆப்பிள். அடுத்து என்ன வரும், 1 வரும். 1ல என்ன இருக்கு, பனானா, அரியேட் பனானா. அடுத்து 2 வரும். 2ல என்ன இருக்கு, செரி, அரியேட் செரி. அடுத்து 3ல என்ன இருக்கு, டேட், அரியேட் டேட். அதோட இந்த லூப்பு முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபார் லூப். இந்த மாதிரி 2 விதத்துல நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட்டை பார்த்துருவோமே, அரியேட் ஆப்பிள், அரியேட் பனானா, அரியேட் செரி, அரியேட் டேட் அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இது 2 விதமான ஐட்ரேஷன். இப்போ இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து நம்பர்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா, 287 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இதை வந்து நான் சார்ட் பண்ணணும். எப்படி இதை சார்ட் பண்ணலாம், சார்ட்னா என்ன அர்த்தம், ஏறு வரிசையில அடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்னா நம் ஸ்டார்ட் சார்ட் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ பைத்தான் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் ஆகி வந்திருக்கு. சரியா, ஸோ நம் டாட் சார்ட் ஆஃப் என்ன பண்ணிடும்னா ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ இது ஒருவேளை நான் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நம்ஸ் டாட், நம்ம கிட்ட ரிவர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு, ரிவர்ஸ் ஆஃப். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்றோம். ஆக்சுவலா இப்போ இது ரிவர்ஸ் ஆகி அவுட்புட்ல வரும். சரியா, நம்ம வந்து தனித்தனியா பார்த்தோம்னா நல்லா புரியும். சார்ட் ஆஃப் என்ன பண்ணுது அப்படின்னா சார்ட் பண்ணி விடுது. சரியா, ஏறு வரிசையில என்ன பண்ணுதுன்னா சார்ட் பண்ணி விடுது. உங்களுக்கு ஒருவேளை இது இறங்கு வரிசையில வேணும், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும்னா இதுதான் வழி. பெரிய நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் ட்ரூன்னு கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இறங்கு வரிசையில வரும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் ஸ்டார்ட் ஆகி வரும். ஸோ இந்த ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூங்கிறது என்னது, இது ஒரு ஆர்கியூமெண்ட். சரியா, ஒரு நேம்டு ஆர்கியூமெண்ட். நம்ம அங்க இருந்து பாஸ் பண்றோம். சார்ட்டுங்கிற மெத்தட் அது எங்கேயோ எழுதி வச்சிருக்காங்க, தட்ஸ் அ மெத்தட். இப்படி நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் ஏன் தனியா பார்த்தேன் அப்படின்னா, தனியா பார்க்க வரேன் அப்படின்னா அது குழப்பக்கூடாது நமக்கு. சரியா, அடுத்து நம்ம எதை பார்க்குறோம்னா ரிவர்ஸை பார்க்குறோம். இப்போ இந்த லிஸ்ட் எந்த ஆர்டர்ல இருக்கு, 287 34. இது ரிவர்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், 9 வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். சரி, அப்படி ரிவர்ஸ் ஆயிரும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இங்கே 287 34 23 32 45 9 இப்போ அப்படியே பின்ன இருந்து முன்ன 9 45 32 23 வந்துச்சா. துபாய், குறுக்கு சந்து, துபாய், அந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிவர்ஸும் ஷார்ட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட்ஸ். நீங்க ப்ராப்ளம் சால்விங்லாம் பைத்தான் வச்சு பண்றீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ லெட்ஸ் நாட் ஃபர்கெட். அதுக்கப்புறம் சில காமனான ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை என்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல வந்து சில பேர்லாம் இருக்கு. அரின்னு ஒரு பேர் இருக்கு, அதே மாதிரி பாப், கால், டேவ் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த இடத்த என்ன பேர் வச்சுக்கலாம் அப்படின்னா இதை வேணா நம்ம வந்து அரின் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஜீக் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சரியா, இப்போ இதை சார்ட் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ நேம் ஸ்டார்ட் சார்ட் ஆஃப் அப்படின்னு நான் போட்டுட்டு நேமை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன ஆயிருக்குன்னா லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர், நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்போம்ல, லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர், டிக்ஷனரி ஆர்டர்ல இது என்ன ஆயிருக்கும்னா ஷார்ட் ஆயிருக்கும். சரி, அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதில் ரிவர்ஸ் ட்ரூ கொடுத்து நீங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, இட் வில் ஹேப்பன். இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ரிவர்ஸும் பண்ணிக்கலாம். சரியா, ரிவர்ஸுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜீக்கு வந்து கடைசி போயிடுவாப்புல, ஃபர்ஸ்ட் இருக்கிறது கடைசி போயிடும், அப்படியே அது ரிவர்ஸ் ஆயிரும். வேற ஒன்றும் அதில் பெரிய ஒரு வியப்பிற்கான ஒரு விஷயம் அங்கே கிடையாது. ரிவர்ஸ் இஸ் நார்மல். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா சில காமனான ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்க போறோம்.
இப்போ என்கிட்ட மறுபடியும் அந்த லிஸ்ட்டுங்கிற நம்ஸுங்கிற லிஸ்ட் நம்ம கொண்டு வரோம். 1 2 3 4 5 இருக்கு. இப்போ இதுல இருக்கிறதுலயே மேக்ஸிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா நம்ம கிட்ட பில்டினா ஒரு மெத்தட் இருக்கு, மேக்ஸ் ஆஃப் நம்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுல நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ 5 வரும். இதே மாதிரி மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு மின், சம் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இதெல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். இந்த மெத்தட்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பில்டின் ஃபங்க்ஷன். நம்ம எப்படி லென் ஆஃப் நம்ம கிட்ட இருக்கு, அதே மாதிரி தான் சம் ஆஃப், மின் ஆஃப், மேக்ஸ் ஆஃப், இது எல்லாமே. சரியா? இப்போ இது எல்லாத்துக்கும் அவுட்புட் வரதான் செய்யும். மேக்ஸ் ஆஃப் என்ன பண்ணும், இருக்கிறதுலே பெரிய எலிமெண்ட்டை கொடுக்கும். மின் ஆஃப் என்ன பண்ணும், இருக்கிறதுலே சின்ன எலிமெண்ட்டை கொடுக்கும். சம் ஆஃப் என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கான வேல்யூ கொடுக்கும். லென் ஆஃப் என்ன பண்ணும், இதோடைய லென்த்தை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சில காமன் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ், நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் வைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா லிஸ்டோ லிஸ்ட்னு வைப்போம். சரியா? லிஸ்டோ லிஸ்ட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அது 1 2 3 பாருங்க, இது ஒரு லிஸ்ட். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டாலே அது ஒரு லிஸ்ட் நமக்கு தெரியும். ஆப்பிள் இருந்த இடத்துல இன்னொரு லிஸ்ட் இருக்கு, 1 2 3ங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆரஞ்சு இருந்த இடத்துல இன்னொரு லிஸ்ட் இருக்கு, 4 5 6. அப்புறம் 7 8 9 ஒரு லிஸ்ட். லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் இருக்கு. சரியா? கலெக்ஷன் ஆஃப் லிஸ்ட், லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங்ல நம்ம ஒரு மேட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அது இந்த மாதிரி தான் பண்ணுவோம். மேட்ரிக்ஸ்னா என்னது, ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் மேட்ரிக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9. இந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இது வேற எதுவும் கிடையாது, ஒரு மேட்ரிக்ஸோட ரெப்ரசன்டேஷன். சரியா? ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் அங்கே இருக்கு. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய செகண்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் லிஸ்டோ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரோ அப்போ 0. இது வந்து ரோ மேஜர் காலம் மேஜர்னு கான்செப்ட் இருக்கு. ஸோ ரோ மேஜர்னா நீங்க இதுல வந்து 2 வேரியபிள் கொடுப்பீங்க. சரியா? 2 ஸ்லைசிங் பேராமீட்டர்ஸ் கொடுப்பீங்க. ஸோ ஸ்லைசிங்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஆக்சுவலா இண்டெக்சிங். சரியா? இண்டெக்சிங்கான வேல்யூ நம்ம கொடுப்போம். இண்டெக்சிங்னா நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ வந்து வெறுமனே லிஸ்ட் ஆஃப் 0ன்னு போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலிமெண்ட் மட்டும் வரும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னதுதான், ஒரு லிஸ்ட் தான். அப்ப அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கிறது வேணும்னா மறுபடி 0. அப்போ 1 2 3ல 0th. சரியா? லிஸ்ட்ல 0 என்னது, இது. அதுல 0 என்னது, 1. சப்போஸ் எனக்கு செகண்ட் எலிமெண்ட் ஒன்னா 1ன்னு போட்டுக்கோங்க. லிஸ்ட்ல 0 என்னது, இது. அதுல 1 என்னது, 2. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம எப்படி சொல்லிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோல செகண்ட் காலம், தேர்ட் ரோல செகண்ட் காலம், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் சொல்றது ரோ, இது வந்து ரோ, இது வந்து காலம். சரியா? ரோ மேஜர் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் ஆக்சுவலா என்ன அப்படின்னா நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? இது எல்லாமே ஒரே நம்பர்ல தான் இருக்கணுமானா அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இட்ஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் நெஸ்டட் லிஸ்ட். ஸோ அடுத்தா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் எப்படி காப்பி பண்றதுன்னு பார்க்க போறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு காப்பி எ லிஸ்ட். இப்போ என்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, பறவைகள். ஸோ இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளி இருக்கு, மயில் இருக்கு, அப்புறம் காகம். சரியா? அப்புறம் போதும். சரியா? நம்ம கிட்ட வந்து பேரட்டு, பீகாக்கு, க்ரோ 3 இருக்கு. இப்போ இந்த பறவைகள் எல்லாம், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நான் எதுல அசைன் பண்றேன்னா, பறவை அப்படிங்கிற ஒரு வேரியபிள், பறவைகள் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல பேர்ட்ஸ் நான் அசைன் பண்ணிட்டேன். சரியா? இப்போ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நம்ம பண்ணது காப்பி கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 பேரும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வேரியபிள் இருக்கு இந்த இடத்துல. ஒன்னு பேர்ட்ஸ்ங்கிற வேரியபிள், இன்னொன்னு பறவைகள்ங்கிற வேரியபிள். 2 வேரியபிளும் மெமரியில ஒரே அட்ரஸ் தான் நம்ம பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. தட்ஸ் ஹவ் லிஸ்ட் ஒர்க். அந்த மாதிரி தான் லிஸ்ட் ஒர்க் ஆகும். சரியா? அதெல்லாம் வந்து பிஹைண்ட் த ஹுட் கான்செப்ட்ஸ். ஸோ நம்ம பார்க்கறது பிரைமர் கான்செப்ட்ஸ். சரியா? அதனால இப்போதைக்கு இது போதும். நம்ம பேர்ட்ஸை கொண்டு பறவைகள் அசைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைக்கலாம் காப்பி ஆயிருக்கும்னு சொல்லி, காப்பி ஆயிருக்காது. சரியா? இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பேர்ட்ஸை வந்து நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ பேர்ட்ஸை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், கிளி, மயில், காகம் இருக்கு. சரியா? அதே மாதிரி நான் பறவைகளையும் பிரிண்ட் பண்ண போறேன். சரியா? பறவைகளை நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ்னு போடுறப்போ கிளி, மயில், காகம் தான் இருக்கு. இப்போ பறவைகள்ல 0th இருக்கக்கூடியதை நான் வந்து மாத்துறேன். கிளி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் இப்போ என்ன கொண்டு வரேன் அப்படின்னா, நாரை கொண்டு வரேன். சரியா? நாரை எல்லாமே லோயர் கேஸ்ல தான் இருக்கு. அந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ பறவைகளை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். நான் வந்து பறவைகளை மாத்திட்டேன். இப்போ பறவைகள் மாறி இருக்கும் நான் நினைக்கிறேன். எஸ், மாறி இருக்கும். கிளி, கிளி, நாரைன்னு சொல்லி பறவைகளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ பேர்ட்ஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். பேர்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். பேர்ட்ஸும் என்ன இருக்கு அப்படின்னா மாறி இருக்கு. சரி? அப்போ இது வந்து காப்பி கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான் அங்க இருக்கான். புதுசா ஒருத்தன் அங்க வரவே, புதுசா வந்தாதான் அதை காப்பின்னு சொல்ல முடியும். ஒரே ஒன்று தான் இருக்கு. வேரியபிள் வேற வேறான அது பாயிண்ட் பண்றது ஒரு விஷயத்தை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ
இட்ஸ் அ ப்ராப்ளம். இது வந்து உண்மையான காப்பி கிடையாது. சரி, இது ரெஃபரன்ஸ் ப்ராப்ளம். புரியுது இல்லையா? நம்ம பறவைகளில் மாத்திரப்போ பேர்ட்ஸ்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமா, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நம்ம தான் பறவைகள் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம கிரியேட் பண்ணலை. சரி, அப்போ இதை எப்படி ப்ரோ ஓவர் கம் பண்ணலாம்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த பேர்ட்ஸுக்குள்ள காப்பின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த காப்பியை கால் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து அவுட்புட் பாருங்க, பறவைகள் மட்டும்தான் நாரை இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், பேர்ட்ஸ் மாறாம அப்படியே இருக்கு. சரியா? ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்னா காப்பின்னு சொல்லுவோம். சரியா? இதை என்னன்னு சொல்லுவோம்னா காப்பின்னு சொல்லுவோம். இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா ஷாலோ காப்பின்னு சொல்லுவோம். சரியா? ஷாலோ காப்பி. அது ஏன் ப்ரோ ஷாலோ காப்பின்னு சொல்றோம் அப்படின்னா, இன்னொரு கான்செப்ட் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். அப்போ இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். இதை ஷாலோ காப்பின்னு ஏன் சொல்றோம்னு சொல்லி. சரியா? காப்பி ஷாலோ காப்பி எல்லாம் ஒண்ணுதான் இப்போதைக்கு. அடுத்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு இது ஏன் ஷாலோ காப்பின்னு சொல்றோம் நல்லா புரியும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 2 டைமென்ஷனல் லிஸ்ட் ஒன்று வச்சுக்க போறோம். சரியா? நம்ம என்ன பண்றோம், ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். 1,2, அடுத்து இதில் ஒரு 3,4. இதான் என்னுடைய மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு தெரியும் இது வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்றேன், இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்றேன். நம்ம அதை வந்து மேட்ரிக்ஸ் 2ன்னு சொல்லி வச்சுப்போம். மேட்ரிக்ஸ் 2ல என்ன இருக்குன்னா மேட்ரிக்ஸ் இருக்கு, அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா காப்பி பண்ணால் தானே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கும், நமக்கு அது தெரியும் இல்லையா? ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் 2ல நான் 0th பொசிஷனில் இருக்கிறத நான் எப்படி மாத்துறேன் அப்படின்னா, 0th பொசிஷனில் இருக்கிறத நான் வந்து இப்போ 5,6ன்னு மாத்துறேன். அப்போ இந்த சேஞ்ச் யாரில் மட்டும் தான் இருப்பாங்க, மேட்ரிக்ஸ் ஆஃப் 2ல மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஷாலோ காப்பி பண்ணிட்டோம். சரியா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்க போறேன். அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2ல என்ன இருக்குன்னு பார்க்க போறேன் ஆஃப்டர் சேஞ்ச். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்ரிக்ஸ் 2 மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு, மேட்ரிக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகலை. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் 2 ஆஃப் 0 நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? 5,6ன்னு இருக்கு. நான் இதை என்னன்னு மாத்துறேன் அப்படின்னா, இப்படி மாத்துறேன்னு வச்சுக்கோங்க, 8ன்னு மாத்துறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி மட்டும் பாருங்க, ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிடுச்சு. சரியா? ஏன் அப்படின்னா, இந்த காப்பி ஷாலோ காப்பி. சரியா? இந்த ஷாலோ காப்பி எதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், வெளியில இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த ஒரு லிஸ்ட் அது என்னவா தான் நினைக்கும், ஒரு எலிமெண்ட் நினைக்கும், அது ஒரு ஐட்டம் நினைக்கும். ஆனா நமக்கு தான் தெரியும் இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்லி. அப்ப என்ன பண்ணணும்னா டீப்பா காப்பி பண்ணணும். இன்டர்வியூல அதை கேட்பாங்க, டீப் காப்பிக்கும் ஷாலோ காப்பிக்கும் டிஃபரன்ஸ் கேட்பாங்க, சொல்லணும். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பைத்தான்ல டீப் காப்பின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, ஒரு காப்பின்னு சொல்லி ஒரு மாடியூல் இருக்கு. அந்த காப்பிக்குள்ள டீப் காப்பி அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? ஸோ அதை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். மேட்ரிக்ஸ் 2 ஈக்குவல் டு காப்பி டாட் டீப் காப்பி ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லி பார்த்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஃபெக்ஷன் இருக்காது. சரியா? ஸோ மேட்ரிக்ஸ் எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் அப்படியே இருக்கு. மேட்ரிக்ஸ் 2ல மட்டும்தான் என்ன இருக்கு அப்படின்னா 8 இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல. சரியா? ஸோ சேஞ்ச் இன் த டீப் சேஞ்ச் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸை அஃபெக்ட் பண்ணலை. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் 2 ப்ரோக்ராம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் அது அப்புறம் அது அப்படியே போயிடும். இன்டர்வியூல கேட்குறப்போ பதில் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா, சில ப்ரோக்ராம் பண்ணி பாருங்க இதை வச்சு, இந்த டீப் காப்பி வச்சு. ஓகேவா? ஸோ கூல், திஸ் இஸ் அனதர் திங் டு அண்டர்ஸ்டாண்ட். கடைசியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். சரியா? லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுருக்கமா சொல்லு, அதுதான் காம்ப்ரிஹென்ஷன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனா என்ன அர்த்தம், ஷார்ட்டா ஈஸியா பவர்ஃபுல்லா எப்படி ஒரு லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்றதுங்கிறது தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். சரி, இப்போ ஒரு சின்ன டாஸ்க்கு, அந்த டாஸ்க் வச்சு நம்ம புரிஞ்சுக்க போறோம் எப்படி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ என்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு, ஆஸ் யூஷுவல் நம்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் இதை என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும் இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும். இப்போ நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோம், முதல்ல ஒரு எம்டி லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாமா, ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த மாதிரி எம்டி ஒரு லிஸ்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நார்மல் வேலை பண்றதா இருந்தா ஒரு லூப்பு போடணும். ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்து அதை என்ன பண்ணணும், ஸ்கொயர்டுக்குள்ள அப்பன் பண்றேன். எப்படி அப்பன் பண்றேன், ஸ்கொயர் பண்ணி அப்பன் பண்றேன். நல்லா பாருங்க, ஸ்கொயர்டுங்கிறது ஒரு எம்டி லிஸ்ட். சரியா? ஸ்கொயர்டுங்கிறது ஒரு எம்டி லிஸ்ட். இந்த எம்டி லிஸ்ட்டுக்குள்ள நான் என்ன பண்றேன், எலிமெண்ட்ஸை அப்பன் பண்ண போறேன், ஸ்கொயரான எலிமெண்ட்ஸை அப்பன் பண்ண போறேன். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அந்த நம்ஸ் முதல் என்கிட்ட இருக்கு, அடுத்து ஸ்கொயர்டுன்னு ஒரு எம்டி வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன், அப்புறம் ஒரு லூப்பு போட்டு ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து வச்சுக்கிறேன். சரியா? இவ்வளவு வேலை பண்ண வேண்டியிருக்கு. ஆல்ரெடி ஒரு நம்ஸ் லிஸ்ட் இருக்கு, ஒரு எம்டி ஸ்கொயர்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நம்ஸ்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்து என்ன பண்றேன், ஸ்கொயர்டுக்குள்ள ஸ்கொயர் பண்ணி அப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சுத்தி வளைக்கிற வேலை. நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர்டுன்னு போட்டேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. ஸோ ஸ்கொயர் ஆகி எனக்கு அவுட்புட் வருது 1, 4, 9, 16, 25 சொல்லி வருது. ஆனா இவ்வளவு வேலை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு இதை சிம்பிளா முடிக்க முடியும். ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம் ஸ்டார் ஸ்டார் 2 ஃபார் நம் இன் நம்ஸ். சரியா, அவ்வளவுதான். ஸோ நல்லா பாருங்க இந்த சிண்டாக்ஸை. நம் ஸ்டார் ஸ்டார் 2 நம்ங்கிறது என்னது, இந்த நம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேரியபிள் ஒவ்வொரு டேட்டாவும் எதுல வரும், இது ஒரு ஃபார் லூப் தானே. ஃபார் நம் இன் நம்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்போ நம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவா எடுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒவ்வொரு வேல்யூவும் எதுல வரும், இந்த நம்ங்கிற லூப் வேரியபிள்ல வரும். அதை என்ன பண்றோம், நம் ஸ்டார் ஸ்டார் 2 பண்றோம். அப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ள அது என்ன ஆகிட்டே இருக்கும், ஆட் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஆட் ஆகும், ஸ்கொயர் ஆகி ஒவ்வொரு எலிமெண்ட்டா ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும். இது இப்படிதான் ஒர்க் ஆகுது. சரியா, இதை என்னன்னு சொல்றோம், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்றோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் வருது. சரியா, திஸ் இஸ் ஆல் அபவுட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது இதுல சில வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு, நம்ம அதை பார்க்க போறோம். ஸோ நமக்கு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். எனக்கு சப்போஸ் நம் ஃபார் நம் இன் நம்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். சரியா, நம் ஃபார் நம் இன் நம்ஸ்ன்னு போட்டிருக்கோம். எனக்கு ஈவன் நம்பர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இஃப் நம் mod 2 is equal to 0. அப்போ இதுல நமக்கு என்ன மட்டும் வந்திருக்கும் அப்படின்னா ஈவன் ஒன்லி. சரியா, ஈவன் ஒன்லின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல ஈவன் நம்பர் மட்டும் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஃபில்டர் பண்ணியிருப்பேன். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல ஃபில்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரா எடுக்கிறோம், அது ஈவன் நம்பரா இருந்தா மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அந்த எலிமெண்ட் லிஸ்ட்டுக்குள்ள போகும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அது லிஸ்ட்டுக்குள்ள போகும். சரியா, அப்போ 1 ஃபார் 1 இன் நம்ஸ், ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர் வருது, அதை 2ஆல டிவைட் பண்றப்போ ரிமைண்டர் 0 வராது. சரியா, அப்போ கண்டிஷன் ஃபெயில், 1 லிஸ்ட்டுக்குள்ள போகாது. அடுத்து 2 டிவைட் பண்றப்போ வரும், அப்போ 2 லிஸ்ட்டுக்குள்ள போயிடும். ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எது 2 4 மட்டும் தான் ஈவன் நம்பர். சரியா, சப்போஸ் இதுல சில கால்குலேஷன் உங்களுக்கு பண்ணணும், இது கூட ஒரு 10 கூட்டம்னா கூட்டிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட் பாருங்க 12 14. ஏன்னா ஈவன் நம்பர் 2 4 வருது, அது கூட நம்ம என்ன பண்றோம், இம்மிடியேட்டா 2 வர்றப்போ அது கூட 10 கூட்டிக்கிறோம் 12, 4 வர்றப்போ அது கூட 10 கூட்டிக்கிறோம் 14. ஸோ திஸ் இஸ் ஹவு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒர்க்ஸ். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கடைசியா என்ன அப்படின்னா இது ஸ்ட்ரிங்ல ஒர்க் ஆகுமான்னு சொல்லி பார்க்க போறோம். ஸ்ட்ரிங்ல ஒர்க் ஆகும். சரியா, ஒர்க் ஆகாம நாம ஏன் ஸ்ட்ரிங்ல ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போறோம், அதுதான் கொஸ்டினே. ஸோ என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, குட்டி ஸ்ட்ரிங். ஸோ லெட்ஸ் ஹேவ் பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இருக்க ஒவ்வொரு லெட்டரா எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லெட்டர்ஸ் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். லெட்டர் ஃபார் லெட்டர் இன் வேர்ட், அப்போ P, Y, T, H, O, N சொல்லி வரும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துருச்சு. சப்போஸ் இதை நான் மல்டிப்ளை பண்ணணும், ரிப்பீட்டேஷன் பண்ணணும், அப்போ P 3 times, PPP, YYY, TTT, HHH, OOO, NNN அந்த மாதிரி 3 வாட்டி வந்திருக்கும். சரியா, ஸோ திஸ் இஸ் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இன்னும் மென்மேலும் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.